வணக்கம் மக்களே! 3ஆவது வாரம் கூழ் ஊத்துறோங்க. மாவு வந்து வெள்ளிக்கிழமையே புளிக்கி போட்டோம். அது வீடியோ வந்து வரலங்க. சிக்னலே இல்ல. பையன் ஃபோனில் எடுத்தோம். எல்லாம் இது மாதிரி ஒரு குண்டானுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு திருநூறு வச்சு அது மேலே குங்குமம் வைக்கணுங்க. நான் 3 வகைக்கு மாவு புளிக்கி போட்டேன். ஒரு வகைக்கு நொய் தான் போடணும். எங்களது வீட்டு அரிசிங்க. 1, 2 கல் இருந்தால் அதனால் அரிசியை அரைச்சிக்கினேன் கையிலவே. 1, 2 கல் இருந்தால் வந்துடுங்க. நல்லா ஒலை கொதிக்கட்டும். ஒலை கொதிச்சது நொய் போட்டுருங்க. நல்லா கிளறி கொடுங்க. அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நொய் வெந்துடும். மாவு வந்து நல்லா கிளறிக்கோங்க துடுப்பில். நொய் வெந்துடுச்சு. இது மாதிரி கிளறிக்கின்னு ஊற்றிட்டோம்னா மறுபடியும் அடுப்பு எரியக்கூடாதுங்க. அடுப்பு எரிஞ்சு பூ வந்து கொத கொதன்னு கொதிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அப்படியே தீ வலித்து விட்டுடணும். அந்த சொம்பை வந்து நல்லா வந்து தொடச்சிடுங்க. தண்ணி வச்சு விபூதி பூசி அதை எடுத்து வச்சிடலாங்க. காலையில் எழுந்து சாணி தெளித்து கோலம் போட்டேன். சிகப்பரிசி தாங்க உண்டை இன்றைக்கி கும்பத்துக்கு. நல்லா கழுவி காய போட்டோம். அது ஒரு பக்கம் காயிட்டோம். இது வந்து வெள்ளை சோறுங்க. பச்சை அரிசி வெள்ளை சோறு வந்து உண்டை பிடிச்சி வைப்போம். ஒரு அரிசி மாவுக்கு ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் மாவுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். பொங்கல் சோறுக்கு வந்து அந்த சைடு ஊற வச்சுட்டேன். இது மீனுங்க. 1.5 கிலோ மீன் 300 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் இன்றைக்கி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்புங்க. மொச்சக்கொட்டை போட்டு நாங்கள் இது மாதிரி தாங்க கூழ் ஊற்றுறதுக்கு பண்ணுவோம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. கருவாடு போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. அந்த சைடு வந்து இந்த பொங்கல் சோறு வேகட்டும். உப்பு போட்டு அப்படியே வேக வைங்க. அரிசி வந்து நல்லா அந்த துணியிலவே இருந்தாவே மிக்சிக்கு வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி வடிஞ்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். வீட்டு அரிசிங்க. மிளகாவும் வீட்டு அரிசியும் நல்லா வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து சட்டியில் போட்டு கையிலவே கொஞ்ச நேரம் திருப்பிட்டு அப்புறம் கரண்டியில் திருப்பினோம்னா நல்லா வெந்து வந்துடும். இது முருங்கைக்கீரை சேர்த்துங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு இந்த மசாலா பொரி அரிசி, மிளகு, சீரகம், பூண்டு மொத்தம் இது மாதிரி பொடி பொடியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மசிய விடாதீங்க. அதை பொடியை எடுத்து போட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாமிக்கு வந்து இப்படி தாங்க வைக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்து எந்த டேஸ்ட்லன்னா செஞ்சுக்கலாம். இது வந்து கொத்தவரங்காய் மெயினாக வைக்கணும் கூழ் ஊற்றுறதுக்கு. கீரைத்தண்டு இது தாங்க மெயின் கூழ் ஊற்றுறதுக்கு. நாங்கள் முறத்தில் தாங்க மாவு வைப்போம். ஜல்லாடியில் உண்டை வைப்போம். உங்கள் ஊர்லெலாம் எப்படி வைப்பீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பொட்டு வச்சுட்டு ஜல்லாடியில் உருண்டை வைக்கணுங்க. 9 உருண்டை வைக்கணும். அந்த பச்சரிசி உருண்டை பொங்கல் சோறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். 3 கூழுங்க. துளக்காந்தம்மாவுக்கு 1, அங்காளம்மாவுக்கு 1, பெரியப்பாளத்தம்மாவுக்கு 1. இப்படி தான் பழக்கம் எங்கள் சைடு. இந்த கூழில் மேலோட்டமாக எடுத்துருங்க. அந்த வரன்னு இருக்கும். 3 சொம்புக்கு போட்டுக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு அதிகமாக போடக்கூடாது கூழுக்கு. நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கரைச்சி வச்சுட்டோங்க. இது வந்து வண்டி கொடுப்போம். இது மாதிரி வேப்பாலை அடிக்கிட்டு இதில் ஒரு 9 உருண்டை இது மாதிரி பிடிச்சி வச்சிடணுங்க. இது வந்து வண்டிக்கு கொடுத்துருவோம். கோவிலாண்ட எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் ஊற்றுவாங்க. மாவு வந்து இந்த சைடு வந்து முறத்தில் போட்டுக்கணும். இது வந்து தனியாக வண்டிக்கு கொஞ்சோண்டு தனியாக மாவு எடுத்து வச்சு இது மாதிரி வெல்லத்தை போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இது மேலே
இது மாதிரி வந்து இந்த உண்டை மேலே வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு இப்படி தாங்க பழக்கம். அது மேலே வந்து சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி மேலே வச்சிடணும். சாம்பிராணி போட்டுன்னு வந்தாங்க. காலையில் சாமி இப்படி தாங்க கும்பிடுவோம் கூழ் ஊற்றுறதுக்கு. அப்புறம் வாசலில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கையெண்ணெய் கூட வாசலில் தான் குடிக்கணும் கூழ் ஊற்றுனா. நான் என் பையன் என் பொண்ணெல்லாம் குடிச்சிட்டோம். அப்படியே மீன் குழம்புங்க. புளி கரைச்சி மிளகாத்தூள் புளி கரைச்சி இப்படி தான் வைப்போம். இது மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. பொடி மீன் வாங்கினேன். இந்த சைடு வந்து கோழிக்கறி தொக்கா பண்ணிட்டேன். மீன் நல்லா இது மாதிரி கொதித்து வந்ததை மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடணுங்க. அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு கோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து ஆவி கொளுத்தணுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆவி கொளுத்தணும். மாவு அரைச்சின்னு வந்த மாவு இது மாதிரி வெள்ளை துணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் உண்டை பிடிச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொங்கல் எடுத்துன்னு போனோங்க கோயிலாண்ட. இது மாதிரி கூடைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த வரட்டி அடுக்கிட்டு நடுவில் வந்து இது அரிசிங்க பொங்கலுக்கு. ஒரு அழகாக்கு அரை அழகாக்கு சிறுபருப்பு, அரை அழகாக்கு பச்சை அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துன்னு போனோம். இது மாதிரி தான் வீட்டுக்கு குடம் வருங்க. இது வந்து பெரியபாளத்தம்மா குடம்னு சொல்லுவாங்க. அவங்க காலில் மஞ்சள் தண்ணி ஊற்றி தீபார்த்தனை கொடுக்கணும். அந்த சொம்பில் எடுத்துன்னு போட்டு அங்கே தாங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துன்னு போனோம். அந்த வீடியோ எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் தான் போட பார்க்குறேங்க. சுத்தமாக சிக்னல் இல்லை. என் ஃபோனில் எடுத்துன்னு வந்தேன், பாப்பா வரல. உண்டை நல்லா பிடிச்சி வச்சுருங்க. நல்லா வெந்து வந்துடுச்சுங்க உண்டை. நைட்டு வந்து கும்பம் போட்டோம். இப்படி தாங்க எங்கள் ஊரில் சாமி கும்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.